வணக்கம். லங்காஸ்ரீயின் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மோகனா அழகேசன். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்தகால அவலங்கள் குறித்து சர்வதேச சபையில் இலங்கை ஜனாதிபதி வழங்க உள்ள செய்தி. பிரதமர் வழங்கிய தகவல்கள் பிழையானவை என்கின்றார் வசந்த சமரசிங்க. செம்மணி நினைவேந்தல் நிகழ்வு நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. அதிகார பரவலாக்கத்தை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் என்கின்றார் ராதாகிருஷ்ணன். ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் யுக்ரைனுடன் தொடர்ந்தும் போராட தயார், புட்டின் எச்சரிக்கை. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றுவார் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நல்லிணக்க பொறிமுறை மற்றும் யுத்தகால உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ள தகவல்களை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்திற்கு அதிக காலமும் விட்டுக் கொடுப்பும் தேவை எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 60வது அமர்வு செப்டம்பர் மாதம் 8 ஆரம்பமாக உள்ளது. பிரித்தானியா உட்பட பல நாடுகளின் குழுமம் இம்முறை இலங்கை பிரச்சினை தொடர்பில் மேலும் ஒரு தீர்மானத்தை முன்வைக்க உள்ளன. அது குறித்து ஆரம்ப கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. ஆனால் தீர்மானம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் வழங்கிய தகவல்கள் பிழையானவை என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுப்ரீம் செட் செய்மதி ஊடாக இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற வருமானம் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றில் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். இந்த வருமானம் குறித்து பிரதமர் வெளியிட்ட தரவுகளில் பிழை இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருமானம் தொடர்பில் வழங்கப்பட்ட புள்ளி விபர தரவுகள் உள்ளடங்கிய ஆவணத்தில் ஒரு இடத்தில் வருமானம் 1000 ரூபாக்களில் குறிப்பிடப்பட்டு மற்றொரு பகுதியில் மில்லியன் ரூபாக்களில் குறிப்பிடப்பட்டதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுப்ரீம் செட் செய்மதி ஊடாக கடந்த 7 ஆண்டுகளில் இலங்கைக்கு 342 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெறவில்லை எனவும் 342 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்மதி விண்ணுக்கு ஏவும் நடைமுறை விலைமனு கோரல்கள் இன்றி இடம்பெற்றுள்ளது எனவும் குறித்த ஓர் நிறுவனத்திற்கு இந்த சந்தர்ப்பம் தன்னிச்சையாக வழங்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பான விடயத்தை சர்வதேசத்திற்கு எடுத்துக் கூறும் வகையில் நாளைய தினம் நினைவேந்தல் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கிருபாகரன் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றும் இடம்பெறவுள்ளன. அத்துடன் நேற்று வரை சித்துப்பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து 313 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 231 எலும்புக்கூடுகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்டம் மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த வீட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் புதிய வசதிகளுடன் கூடிய பணியிடமாக ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் புதிய சட்டம் மூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்று அல்லது நாளை சபாநாயகரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வசித்து வந்தார். அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்களை நடத்த ஏதேனும் தடைகள் இருப்பின் அவற்றை நீக்கி அதிகார பரவலாக்கத்தை அரசு துரிதப்படுத்த வேண்டும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய மாகாணத்தில் மாகாண சபை உறுப்பினர்கள் 58 பேர் செய்த பணி தனியொருவர் ஆளுநரின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர் 3 மாவட்டங்களின் தேவைகளையும் கவனிக்க வேண்டியவராக உள்ளார். இதேபோல் ஏனைய 8 மாகாணங்களிலும் நிலைமையுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்த ஏதேனும் தடைகள் இருப்பின் அதனை தீர்த்து வைத்து அதிகார பரவலாக்கத்தை அரசு துரிதப்படுத்த வேண்டும்.
ஆளுநர் என்ற தனிநபரால் பலரது பணிகளை மேற்கொள்ளும் போது தனி ஒருவரின் கீழ் பணியாற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பொறுப்புகள் உருவாகின்றன. மாகாண சபைகள் முடக்கப்பட்டுள்ளதால் கிராம மட்டத்தில் சில முடிவுகளை எடுப்பதில் தற்போது தடைகள் ஏற்பட்டுள்ளன. பலரால் எடுக்கப்பட வேண்டிய சில முடிவுகள் ஒரு சிலரது கையில் குவிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சில முடிவுகளுக்கு காலதாமதம் ஏற்படுகிறது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் ரஷ்யா தனது அனைத்து நோக்கங்களையும் அடையும் வகையில் போராட தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் உலக ஒழுங்கிற்கும் சவாலாக கருதப்படும் சீனாவில் நடைபெற்ற பாரிய ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த நிலையில் யுக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கான சாத்தியத்தை தாம் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. எனினும் அதில் ஏதேனும் அர்த்தமுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் குறிப்பிட்டுள்ளார். ஜெலன்ஸ்கி எப்போதும் மெக்சிகோவிற்கு வந்து தம்மை சந்திக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யுக்ரைனின் போர் தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினிடமிருந்து இதுவரை தமக்கு எந்த செய்தியும் வரவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் இன்று யுக்ரைனிய ஜனாதிபதியுடன் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.